முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மாநகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக சார்பில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இதில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? எத்தனை பேர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? அது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சராக இருந்த ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் என்பது அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியும் அதே போல திரைத்துறையை சேர்ந்தவருமான ஜானகி அம்மையாரினுடைய இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இந்த ஆண்டு அவருக்கு 100வது பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடக்கூடிய வகையிலே அதிமுக சார்பில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவாரூர் திருமண மண்டபம் வழக்கமாக அதிமுகவினுடைய அந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெறக்கூடிய மண்டபம். அந்த மண்டபத்தில் இந்த விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தற்போது ஒளிப்பதிவாளர் தீனா உங்களுக்கு இதனை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதமான அந்த விஷயங்களை, கலை நிகழ்ச்சிகளை விளக்கக்கூடிய வகையிலே இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஜானகி அம்மையாரினுடைய அந்த உருவப்படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை அந்த திரைத்துறையில் இருந்தது, அரசியலில் இருந்தது, அவர் முதலமைச்சராக இருந்தது, குறிப்பாக எம்ஜிஆரோடு அவர் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விளக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் தற்போது காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புகைப்பட கண்காட்சியை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள், ஏராளமாக வரக்கூடியவர்கள் கண்டு ரசிக்கக்கூடிய வகையிலே, அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 59ஆம் ஆண்டு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும், அவரது திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அறிஞர் அண்ணாவோடு அவர்கள் குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவர்கள் உறவினர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என பல்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒரு பெரிய கண்காட்சி போல இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியை வரக்கூடியவர்கள் பார்க்கலாம். அதற்கு ஏற்ப விரிவான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு, அதே போல அதிமுகவினுடைய மாநாடு எப்படி விசேஷமாக நடைபெறுமோ அதுபோல மிக பிரம்மாண்டமாகவும் பார்ப்போர் கண் கவரக்கூடிய வகையிலும் இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஜானகி அம்மையாரை அதிமுகவினர் கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம் என்று நாம் அதிமுகவில் கேட்கும் போது, ஜானகி அம்மையார் இந்த கட்சி ஒன்றுபடுவதற்கு காரணமாக இருந்தவர். ஜே அணி ஜா அணி என்று எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டாக பிரிந்த போது அவர் கட்சிக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், என்னுடைய அந்த தலைவர் பதவி என்ற உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் காரணமாக கட்சி பிளவுபடக்கூடாது என்று அவராக ஜெயலலிதா அம்மையாருக்கு கட்சியை விட்டுக் கொடுத்தார். அதன் காரணமாக இரட்டை இலை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அதே போல அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையை கொடுத்தது ஜானகி அம்மையார் தான். அவருடைய வீடாக அது இருந்தது. தன்னுடைய வீட்டை கட்சிக்காக, அலுவலகத்திற்காக அவர் ஒப்படைத்தார். எனவே அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக பல்வேறு நலத்திட்டங்களை, உதவிகளை அவர் செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை செய்தவர், கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் கொடுக்கப்பட்டவர். எனவே அப்படிப்பட்டவருக்கு ஒரு 100வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த நூற்றாண்டு விழாவை நாங்கள் விசேஷமாக கொண்டாடுகிறோம் என்று அதிமுகவினர் தெரிவித்திருக்கிறார்கள். காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டிமன்றம், கவியரங்கம், பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல், பாட்டு போட்டி போன்ற பல விஷயங்கள் நடைபெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நடைபெறவுள்ள இந்த விழா குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.